இதுதான் அம்மா என் கேள்வி. கரமேடி என் தோழி பத்தி சொல்லு. மூங்கில் அது வாங்கும் உயிர் மூச்சா இருக்குது அன்பு. சரியான வெகுளி பொண்ணு அழகான தங்கரதும். அவ மனசு ஈரமண்ணு குலமெல்லாம் சொல்லிக் கொடு. ஆலமரமே ஆலமரமே அவளுக்கு நீ ஒரு ஊஞ்சல் கொடு. வாழ மரமா தோழி இருக்கா காத்தே அவளை நீ வாழ்த்தி விடு. ஆமையா, என் பொண்ணு கற்பகம் முழுகாம இருக்கலாம். என் வம்சத்துக்கு 2வது வாரிசை பெத்து தர போற ஐயா. அவளையும் மாப்பிளையும் நானே நேர்ல போய் அழைச்சிட்டு வர போறேன். வந்ததும் வேலையா நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை போடணும். அதுக்கு எல்லா ஏற்பாடும் பக்காவா ரெடி பண்ணுங்க. அப்புறமா அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? அதுக்கு என்ன, நல்லா செஞ்சுட்டா போகுது. சரி வச்சிரவா. கற்பகம், உன்னை பத்தி தான் இப்ப ஐயாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா நீயே வந்து நிக்கிற. உனக்கு 100 ஆயுசுமா. நீ வர்றேன்னு ஒரு போன் போட்டு சொல்லியிருந்தா நான் வண்டி எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கே வந்திருப்பேன்ல. கற்பகம், என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? நீ மட்டும் ஒத்தையிலையா வந்த? பாரதியை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஏம்மா, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? அம்மாடி, என்னாச்சுமா? எதுக்கு இப்படி அழுகுற? தாய், எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு அழு தாய். உன்னை இப்படி பாக்குறதுக்கு என் மனசுக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குதாமணி. அப்பா, நான் மோசம் போயிட்டேனுங்கப்பா. உங்க மாப்பிள்ளை என்ன ஏமாத்தி போட்டாருங்கப்பா. என்ன மணி சொல்ற? நம்ம மாப்பிள்ளையா? அவர் தங்கமான ஆளாச்சேமா. அவர் என்ன சொன்னார் அம்மணி? கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லிவிடு அம்மணி. அப்பா, பக்கத்தூர்ல கஸ்தூரின்னு ஒருத்தி ஊட்ட விட்டு ஓடி வந்துட்டாளுங்க. உங்க மாப்பிள்ளை தோப்பு வீட்டுல வச்சு அவளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காருங்க. ரேஷன் கடையில வேலை போட்டு கொடுத்து அவளை நிரந்தரமா அங்கே தங்க வச்சுட்டாருங்க. பட்ட பகல்லையே தோப்பு வீட்டுக்கு வேற போக ஆரம்பிச்சுட்டாருங்கப்பா. இவ்வளவு நடந்திருக்கு. என்ற கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்ல நீ. மாப்பிள்ள முகத்துக்கு நேர நாக்கு புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பேன்ல நானு. அம்மணி, ஊருக்குள்ள எவனும் தட்டி கேட்கலையா? ஊர்ல ஒரு ஆளு விடாம இத தங்கப்பா பேசிக்கிறாங்க. வயசுக்கு வந்த பொட்ட புள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு அவருக்கு இன்னொருத்தி கேக்குதா? இல்ல அம்மணி, இந்த பிரச்சனையை இதோட விடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் அம்மணி, நீ அழுவாத சாமி. பாரதி, என்னதான் இருந்தாலும் நீ உங்க அம்மா கூட போயிருக்கணும் பாரதி. நான் கணபதி சைடு தான்ப்பா. இவன் சொல்றது எனக்கும் சரியா தான் இருக்கு. ஆமாங்க கோக்கி, பொட்ட பிள்ளைங்க நாம எப்பவும் அம்மா கூட தான் இருக்கணும். அதான் சரி, அதான் நியாயம். பேரண்ட்ஸ் சண்டை போட்டு ஈஸியா பிரிஞ்சுக்கிறாங்க. ஆனா பிள்ளைங்களோட மனசு மட்டும் புரிஞ்சுக்கவே மாட்டேறாங்க. ச்சே. பேசி முடிச்சிட்டீங்களா? எனக்கு மட்டும் என்ற அம்மா விட்டு போட்டு ஒத்தையில இவத்துக்கு இருக்கணும்னு ஆசையா? தம்பி பாப்பா வரப்போது நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்தன்னு தெரியுமா? என்ற ஆசையில மண்ணுழுந்து போச்சு. கூச்சிட்டு போன எங்க அம்மா கூட நானும் போயிருந்தா அப்புறம் என்ற அப்பாவை ஆர் சமாதானப்படுத்துறது? இவத்துக்கே இருந்து
அப்பா மனசை மாத்தணும். அவர் போய் கூப்பிட்டாதான் என்ற அம்மா இந்த வீட்டுக்கு வரும். பாரதி, உன்ற ஐடியா தான் சரி. உங்க அப்பா கிட்ட பேசி எப்படியாச்சும் சமாதானம் பண்ற வழியை பாரு. ரொம்ப நாளைக்கு அவங்க பிரிஞ்சிருக்க கூடாது பாரதி. தோட்டத்தோட்ட இருக்க சிரிக்கிய முடிஞ்சா அடிச்சு முடுக்கி விடணும். முதல்ல என்ற அம்மாவை கொண்டு வரணும், அப்புறம் தான் மத்த விஷயத்தை யோசிக்கணும். என்னங்கடி கூடி பேசி எந்த குடிய கெடுக்க போறீங்க? இத்தனோட இருந்துகிட்டு வாய் ஓயாம பேசுறீங்க. ஏண்டா, உன்னை தெரியாம தான் கேக்குறேன். பொம்பளை பசங்க கூட சுத்துறதே வேலையா போச்சு உனக்கு. அறிவு வேண்டாம் உனக்கு? பாட்டி, கணபதி ஒன்னும் எங்க பின்னாடி சுத்தல, எங்க கூட சேர்ந்துதான் சுத்துறான். மூஞ்சிலே குத்துவேன். முளைச்சு 3 அலை விடல, என்னை பார்த்தா எகத்தாளமா இருக்கா? இங்க பாருங்கடி, என்ற பேரன் சக்தி ராசாவாட்ட இருக்கிறான். அவன் ஊருக்குள்ள போனா பொம்பளைங்க ஆசைப்படத்தான் செய்வாங்க. பாட்டி, ஆ, என்ன இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? ஊட்ட விட்டு போனவளுக்கு புத்தி வேணாம்? ஊட்ட விட்டு போலாமா? அவளா தானே இந்த வீட்டு விட்டு போனா, அவளா தான் இங்க வரணும். இங்க பாருடி, இந்த சிறுவண்டுக பேச்ச கேட்டுட்டு கேனத்தனமா எதுவும் செய்யாத. என்ற பேர சத்தி இறங்கி வரமாட்டான். உங்க அம்மா தான் அவ ரோசத்தை தூக்கி போட்டுட்டு இந்த வீட்டுக்கு வரணும் சொல்லி போட்ட. இங்க பாராத்தா, இது என்ற அப்பாக்கும் அம்மாக்கும் உள்ள பிரச்சனை. இதுல நீயோ நானோ தலையிட முடியாது, புரிஞ்சுதா? ஆரையும் சேர்த்து வைக்க பார்க்கணும், பிரிச்சு விடக்கூடாது. இந்த வயசுல உனக்கெல்லாம் நான் சொல்லக்கூடாது. என்னடி பஞ்சாயத்து போர்டு தலைவர் மாதிரி பேசுற? என்ற பேர ஒண்ணும் சாதாரண ஆள் இல்ல. அவ பேச்ச கேட்காம போன உங்க அம்மாவை போய் அவன் கூப்பிட மாட்டான். அப்படியே அவன் கூப்பிட்டாலும் நான் விட மாட்டேன். பாரதி, இந்நேர வரைக்கும் நீ பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்போ கேட்டுக்கிட்டு நின்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா? ஏய் கண்ணம்மா, இன்னும் உன்னோட ஒட்டு கேட்கற பழக்கம் உன்னை விட்டு போகலையா? பேசாத அம்மா கிட்ட போய் பேசு, அவங்கள சமாதானப்படுத்து. இந்த வீட்டு அருமைய அவங்களுக்கு புரிய வை. அவங்க வந்தா தான் எல்லா பிரச்சனையும் சரியாகும். அடியே, இத சொல்லத்தான் அங்க இருந்து யுவதிக்கு வந்தியா? சக்தி வேலையாவை பார்த்துட்டு போலான்னு வந்தனுங்க. எதுக்கு? அத இதையும் சொல்லி என் பேரங்கிட்ட காசு வாங்கி திங்க வந்தியா? ஆமா, இது வரைக்கும் எவ்வளவு காசு வாங்கி தின்னு இருக்கீங்க? உண்மைய சொல்லிடு. சக்தி வேலையா கிட்ட காசு பணம்லாம் வாங்கினது இல்லைங்க. இப்ப மட்டும் எதுக்காக அவனை பார்க்க வந்த? ஒரு உதவி கேட்கலான்னு வந்தனுங்க. உதவினா காசு தானே? ஆமாங்க. பாத்தியா பாரதி, இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஊருக்கு போனப்ப உன்னை தூக்கிட்டு போனாங்கல்ல, அதுக்கு துப்பு கொடுத்தால, அதுக்கு கூலி வாங்க வந்திருக்கா. அப்படித்தான் இருக்கணும். என்ற அப்பத்தாக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அதான் ஐயாட்ட பார்த்து கத்துக்கத்தே பணம் வாங்கிட்டு போனோம். அப்படித்தானே? என்ற அப்பா வீட்ல இல்ல, நீ கிளம்பு. சொல்றல போ. என்னமா தெங்க தெங்க நாடிக்கிட்டு என்ன பாரு என் அழகா பாருன்னு வந்துட்டா. போடி, குத்திருவேன் போடி.
அண்ணாச்சி நானே நேரில் வரலான்ட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்களா? நீ நேரில் வரலாம் இருக்கட்டும். துட்டு எப்போ வரும்? கெடு முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு? வாங்கும்போது என்ன சொல்லி வாங்கின நீ? கலெக்ஷனுக்கு ஆள் அனுப்புனா சாக்கு போக்கு சொல்லி அனுப்புறியாமல நீ? எப்போல்லாம் பணத்தை கொடுப்ப? அண்ணாச்சி சீக்கிரம் கொடுத்துட்றேன் அண்ணாச்சி, நீங்கள் நேர்லலாம் வர வேண்டாம், கொஞ்சம் பொறுத்துக்கங்க. எவ்வளோ நாள் போய் பொறுத்துட்டு இருக்குது? வாங்கும்போது சொன்னமா இருக்க வேண்டாமா? ஒரு நாக்கு ஒரு வாக்கு. என்னலே ஆள் அனுப்புனா திருப்பி அனுப்புறேன். இதே பொழப்பால உனக்கு. காசு கொடுத்து நான் பின்னாடி அலையணும். சரி சரி, நான் அப்படியே பண்ணுறேன். யாருங்க ஃபோன்ல? அது ஒன்றும் இல்லடி, பேங்க்ல இருந்து புதுசாக லோன் தரேன்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதே வேலையாக போச்சு அவங்களுக்கு. சரி சரி, இந்த காஃபியை பிடிங்க. என்னவே பேசிட்டு இருக்கும்போது போனை கட் பண்ற? மரியாதை என்னவே சிரிக்க? காசு எப்போ வரும்? நீ காசு மட்டும் இங்க கொடுங்க. நான் நேர்ல வீட்டுக்கு வந்து உன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் இழுத்துக்கும். இப்ப பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? கடன் வாங்க தெரியுதுல்ல, திருப்பி கொடுக்கணும்ல. அது ஒழுங்கா இன்னைக்குள்ள பணம் வரணும், இல்லன்னா நீ வரணும். என்னங்க இது இப்படி திட்டுறாரு? யாருங்க இது? இவங்க கிட்ட எல்லாம் எப்ப கடன் வாங்குனீங்க? எதுக்கு வாங்குனீங்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா கைமத்தா கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன். சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி வாங்கினது. சரி வந்து ரிட்டர்ன் பண்ணிடலான்னு பார்த்தா எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்லாம் அப்படியே நிற்கிது. பணத்தை வேற எப்படி புரட்டுறதுன்னு யோசிக்கிறேன். அதுக்குள்ள ஃபோனை போட்டு அவசரப்படுத்துறான். என்னங்க நீங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்து இங்க பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லி எந்த வேலைக்கும் போகாம இருக்கீங்க? இப்ப கடன் தொல்லை வேற புதுசா. இன்னும் என்னெல்லாம் கடன் பண்ணி வச்சிருக்கீங்களோ, எப்படி சமாளிக்க போறோம்னே தெரியல. கை செலவுக்கு கூட அம்மா கையை எதிர்பார்க்க வேண்டியதாயிடுச்சு. இப்படியே எங்க அம்மா வீட்ல எத்தனை நாளைக்கு தான் உட்காந்துட்டு இருக்கிறது? கோயம்புத்தூர் அவினாசி ரோட்டில் புதுசாக ஒரு ஹோட்டல் லீஸ்க்கு வந்திருக்கு. ரொம்ப நல்ல இடம். அட்வான்ஸ் வரைக்கும் பேசி வச்சிட்டேன். எப்படியாவது அதை லீஸ்க்கு எடுத்துடணும். ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணலாம். எங்கள் அப்பா அம்மாக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். நம்ம அவசரத்துக்கு அவங்கள சமாதானப்படுத்தி பணம் வாங்கணுங்கிறது நடக்காத காரியம். ஒன்று செய்யலாமா? இந்த வீட்டை அடமானம் வச்சு பணத்தை ரெடி பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? வீட்டை அடமானம் வைக்கிறீங்களா? எந்த வீட்டை? உங்க வீட்டை தான் தர முடியாதுன்னு உங்க அப்பா அம்மா தீர்ப்பு சொல்லிட்டாங்கல்ல. அது இல்ல அத்தை, உங்க பேர்ல இருக்கிற இந்த வீட்டை தான் அத்தை. ஒர்க் ஆரம்பிச்சிட்டா ஒரே வருஷத்துல நான் பத்திரத்தை மீட்டி கொடுத்துறேன். மாப்பிள்ள, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. எனக்கு அப்புறம் இந்த வீடு அவளுக்கு தான். அதுல ஒன்னும் மாத்தம் இல்ல. நீங்களும் உங்க வீட்டுக்கு ஒரே பையன், உங்களுக்கும் சொத்து சுகம் எல்லாம் இருக்கு. என்ற பிள்ளைய நல்லா வச்சுக்குவீங்கன்னு தான் உங்களுக்கு கட்டி வச்சேன். இப்ப என்னடான்னா யாரோ ரோட்ல போறவ வந்து உங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கா. உங்க அப்பனும் ஆத்தாலும் வெக்கம் இல்லாம அவதான் எங்க வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத தட்டி கேட்க முடியலையே உங்களால? இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த வீடும் எங்க சொத்தும் எங்கேயும் போயிடாது. நீங்க முதல்ல உங்க அம்மா கிட்ட போய் கொஞ்சம் பதமா பேசி எல்லாத்தையும் உங்க பக்கம் திருப்பிக்க பாருங்க. என்னங்க, எனக்கும் அதுதாங்க நல்லதா படுது. எங்க அம்மா என்னமோ நான் சொன்னா கேட்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எங்க அம்மா என்னமோ நான் சொன்னா கேட்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. பழி போட்டு வந்துட்டான்னு என்ன அவங்க மன்னிக்க கூட மாட்டாங்க. உங்க அம்மா கிட்ட போயிட்டு கோவமெல்லாம் பேசாதீங்க மாப்பிள்ள. கொஞ்சம் குணமா பேசுனீங்கன்னா கண்டிப்பா மன்னிப்பாங்க. நாம பேசுறதுல தானே எல்லாம் இருக்கு. எப்படியாவது போய் காரியத்தை சாதிச்சுட்டு வாங்க மாப்பிள்ள. சரி அத்தை, நான் போய் அம்மா அப்பாட்ட பேசிட்டு வரேன்.
அம்மனி, உன் புருஷன் பேச்ச நம்பி இந்த வீட்டை அடமானம் வச்சோன்னு வெயி, நாளைக்கு நாம தெருவுல தான் நிக்கணும். முதல்ல உன் புருஷன் விட்டு சொத்தை அடமானம் வச்சு அவர் தொழில் பண்ணட்டும், அப்புறமா பாப்போம் மத்ததெல்லாம். என்ன புரியுதா அம்மனி? ம், புரியுதுமா. புத்தியா பொழிச்சுக்கடி. ஏன் அப்பத்தா இவ்வளோ பெரிய நோவை வச்சுட்டு என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் கிட்ட சொல்லிட்டியா அப்பத்தா? பரவாயில்ல அப்பத்தா, எனக்கு தெரியாத மாதிரியே இருக்கட்டும். நானும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க போறதில்ல. அப்பத்தா 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 எந்திரி அப்பத்தா, ரொட்டி இப்போ தரவா? மெதுவா மெதுவா அப்பத்தா. இந்த ரொட்டியை தின்னு போட்டு பாலை குடி. வெறுவகத்தோட இருக்கக்கூடாது. நீ சோறுது நீர் சாமி. நான் சாப்பிட்டு போட்டு தான் வந்தேன். நீ இதெல்லாம் சாப்பிட்டு மாத்திரையெல்லாம் போடு. சரி, அது இருக்கட்டும். டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க சாமி? நீ முதல்ல சாப்பிட அப்பத்தா, அப்புறமா பேசிக்கலாம். நீ உண்மையே சொல்லம்னே. டாக்டர் என்ன சொன்னாரு? உன்ற உடம்புக்கு ஒன்றும் இல்லையா, வேகாத வெயில்லாம் ஆடு மேய்க்க போனதுனால இப்படி ஆகி போச்சாமா. ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் எல்லாம் சரியாக போயிருன்னு சொன்னாங்க. ஏன் அப்பத்தா சிரிக்கிற? நீ எத்தனோண்டு வயசுல இருக்கிறப்பா உனக்கு நிறைய கதை சொல்லி இருக்கிற. இப்ப நீ எனக்கு கதை சொல்றியாக்கு? ஆப்ரேஷன் செஞ்சா 5 மாசமா 6 மாசமா தான் இருக்கு பாரு. இப்படிலாம் எதுக்கு அப்பத்தா பேசுற? வசனப்படாதம்மனே. நான் உசுறு பழைக்கணுங்கிற ஆசையை விட உன்னை ஆளாக்கணுங்கிற வைராக்கியம் நிறைய இருக்கு. உன்னை கரை சேர்க்காம பொசுக்குன்னு விட்டுட்டு போயிட மாட்டேன். அப்பத்தா அதை இதையும் நினைச்சு மனசை போட்டு உழப்பிக்காத. உனக்கு சீக்கிரம் சரியா போயிடும். சின்ன வயசுல என்ற அப்பத்தாவும் உன்னை மாதிரி தான் என்னை பார்த்துப்பா. உன்னை பார்க்கற போது எங்க ஆத்தாள பார்க்கற மாதிரியே இருக்கு. சரி, அதை விடு. வீட்டுக்கு கிளம்புவா. வீட்டுல போய் பொழப்ப பார்க்கணும். பேசாம இரு அப்பத்தா. ஆப்ரேஷன் பண்ணாம இங்கிருந்து நகரக்கூடாது. பணத்துக்கு என்ன சேவ் பண்றது? சத்தி வேலையாவை கேட்டு பார்த்தியாக்கு? பண்ணையார் ரோட்ல ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு. நாங்க போய் கேட்கறதுக்கே கொஞ்சம் தயக்கமா இருக்கு அப்பத்தா. கவலைப்படாத அப்பத்தா, உனக்கு ஒன்றும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். அழுகாத அப்பத்தா. கண்ணம்மா, அம்மா சொல்லுங்கம்மா. ஒன்றரை அப்பத்தாவுக்கு எப்படி இருக்கு? தேவலையா? ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. கேள்விப்பட்டேன். ஆனா 50,000 ரூபாய்க்கு என்ன பண்ண போற? அது தெரியாம தாம்மா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏ, என்கிட்ட கேட்டா நான் கொடுக்க மாட்டேனா? என்னம்மா சொல்றீங்க? நீங்க பணம் தரீங்களா? ஏ, நான் தர மாட்டேனா? உனக்கோசரம் தரேன். இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க, உங்களுக்கு நான் செய்யாம யார் செய்வாங்க? அம்மா, உங்களை நான் மறக்கவே மாட்டேம்மா. அந்த ஆண்டவன் தான் உங்களை என்ற கண்ணில் காட்டியிருக்கான். ஒன்றரை அப்பத்தாளுக்கு விடிவு காலம் பிறந்தாச்சு. என்ற மவளுக்கு தான் இன்னும் விடிவு காலம் பிறக்கல. என்னம்மா சொல்றீங்க? உனக்கு தான் தெரியுமே, சிங்கப்பூர்ல இருக்கா. தலைப்பிரசவம். உதவிக்கு ஆள் இல்லாம இருக்கா. உன்ன மாதிரி ஒருத்தி கூட மாட ஒத்தாசைக்கு இருந்தா குழந்தைய பெத்து வளர்த்து போடுவா. என்ன கண்ணம்மா யோசிக்கிற? இப்பவே ஆஸ்பத்திரிக்கு உங்கூட வர. 50,000 கட்டி போடுவோம். நீ வெசனப்படாத. ம் சரிங்கம்மா. நீங்க எப்பங்கம்மா சிங்கப்பூர் போறீங்க?
ஒரு 4-5 வருஷம் சிங்கப்பூர்ல இருந்து என்ற மவளையும் அவ புள்ளையும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடைச்சா நான் நாளைக்கே கிளம்பி போயிடுவேன். ஆண்டவன் தான் கண்ணை திறக்க மாட்டேங்கிறான். அம்மா அப்பத்தாக்காக நீங்க 50,000 ரூபாய் கட்டுறேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க மகளை எத்தனை வருஷம் ஆனாலும் சிங்கப்பூர்ல இருந்து நான் பாத்துக்கிறேன். நீங்க வெசனப்படாதீங்க. நெசமா தான் சொல்றியா? கண்ணம்மா, ஒன்ற நல்ல மனசுக்கு உங்க அப்பத்தாவுக்கு ஒன்னும் ஆகாது, கவலைப்படாத. சரிங்கம்மா, இன்னைக்கே பணத்தை கட்டி போடலாமாங்கம்மா? அதுக்கு என்ன சாமி, தாராளமா கட்டி போடலாம். ஆனா உன்ற அப்பத்தா உன்னைய கலெக்டர் ஆக்குவேன், டாக்டர் ஆக்குவேன்னு சொல்லிட்டு தெரியுது. நாளைக்கே உன்னை சிங்கப்பூருக்கு அனுப்ப மாட்டேன்னு கைய விரிச்சிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, இத்தனை வருஷமா என்னை வளர்த்த ஆளாக்குன அப்பத்தா சாக கிடக்குது. அது உசுர நீங்க காப்பாத்த போறீங்க. உங்களுக்கு நான் கொடுத்த வாக்க நான் காப்பாத்தாம போயிருவேனா? ஆறு தடுத்தாலும் அப்பத்தாவே விடாட்டியும் நான் சிங்கப்பூருக்கு வரேங்கம்மா.